ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கெட்டிமலம் சீரியல் மார்ச் 3ஆம் எபிசோட்கான ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்க போகுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எபிசோட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அஞ்சலி மகேஷ் 2 பேரும் தான் கட்டுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வராங்க. அப்போ அஞ்சலி பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய வீடியோ இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இத்தனை வருஷமாக நான் மட்டும் தான் தனியாக இருந்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரங்க கூட கிடையாது, ஃபுல்லாகவே வந்து நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறமும் நான் தான் இந்த வீட்டில் தனியாக இருந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அஞ்சலி வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் அவர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி அஞ்சலி ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ மகேஷ் நேராக வந்து கிச்சனுக்கு போகிறார். கிச்சனுக்கு இப்படியே பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. என்னங்க நீங்களே பால் காய்ச்சிட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்மளுக்கு நடக்க வேண்டிய சம்பிரதாயம்லாம் நடக்கணும்ல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் வேணும்ல, அதான் காய்ச்சிக்கிட்டுருன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க கூடவா இல்லை அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் வேலைக்காரங்க கூட கிடையாது, இந்த வீட்டில் நான் மட்டும் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அஞ்சலி கிட்ட பால் கொடுத்துட்டு, சரி நான் உள்ளே போய் இருக்கிறேன், நீயே வந்து பால் எடுத்துகிட்டு வர மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சலியும் வந்து பால் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து உட்காந்து அவங்க வைக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தோன்னா அஞ்சலி காலு கீழே பார்த்தோன்னா வந்து ஒரு கரப்பாம்பூச்சி ஒன்று போகுது. அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு வந்து அஞ்சலி வந்து லைட்டாக பயப்பட்டு அருவருப்பட்டு அவங்க ஏஞ்சி ஐயோ கரப்பாம்பூச்சின்னு. உடனே வந்து மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, கரப்பாம்பூச்சி அவர் கையாலேயே வந்து பிடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு வந்து அஞ்சலி முதல்ல ஷாக் ஆகிறாங்க. என்னடா இவர் கரப்பாம்பூச்சியை வந்து அசால்ட்டை கையில் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. கரப்பாம்பூச்சியை கையில் பிடிச்சி சரி எடுத்து தூக்கி போடுறாருன்னு பார்த்தா, அந்த கரப்பாம்பூச்சிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இது கரப்பாம்பூச்சி அஞ்சலி வந்து என்னோட பொண்டாட்டி, அவன் மேலே வந்து நானே என்ன கை வைக்கல, நீயே வந்து அவன் மேலே வந்து தொட பார்க்குறியா, அஞ்சலிக்குள்ள முழு உரிமையே வந்து என் கிட்ட மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம்பூச்சி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த சுட காய்ச்சின பாலில் முக்கி எடுத்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அஞ்சலி ஒரு மாதிரி என்னங்க பண்ணுறீங்க அப்படி கேட்கும்போது, ஆமாம் இந்த கரப்பாம்பூச்சியை வந்து உன்னத்தோட நான் விடுவானா, அதனால தான் வந்து இந்த கரப்பாம்பூச்சியை சித்திரவதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கி எடுத்துகிட்டு அந்த பால்குள்ளேயே போட்டுறாரு. இதை பார்த்துட்டு அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க, யாரா இவர் சரியான பைத்தியமாக இருக்கிறாரா சைக்கோவாக இருக்கிறாரா ஒன்றும் புரியலையே, தெரியாமல் வந்து இங்கே மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைட்டாக பதற ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, அந்த பாலில் கரப்பாம்பூச்சியை போட்டுட்டு அந்த பாலையை வந்து அவர் குடிச்சிடுறாரு. இது பார்த்துட்டு இன்னுமே அஞ்சலி ஷாக் ஆகிறாங்க. என்னடா இவர் கரப்பாம்பூச்சி இருக்கிற பாலை அப்படியே குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரே வந்து இவர் வந்து மகேஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் சிரிக்கிறதே வந்து லைட்டாக சைக்கோத்தனமாக தான் இருக்குது. அப்போ வந்து அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ தெரியாமல் இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பதறி அடிச்சுட்டு அங்கே இருக்கிற மாதிரி தான் காட்டி பரபரப்பாகவே இந்த ஒரு ப்ரோமோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது மகேஷ் வந்து எவ்வளோ சைக்கோத்தனமான ஆள். அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சி அதை வந்து வேறு யாராவது எடுத்துக்க பார்த்துறான்னா அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணி அதை வந்து மீக்க பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரிகிற மாதிரி தான் இந்த ப்ரோமோவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரோமோவில் எபிசோடில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.